உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். அது எந்த விதமான மாற்றம் இல்லாதபடிக்கு மறுபடியும் தேவன் அதை வைத்துதான் பேசுகிறவராக இருக்கிறார். என்னுடைய சொல் மாறலாம், என் செயல் மாறலாம், ஆனால் தேவனுடைய சொல்லும் செயலும் மாறவே மாறாது. அதனால் இந்த 5 மாதமாக யாரை குறித்து பேசுகிறார், எதை குறித்து பேசுகிறார், உங்களை குறித்து பேசுகிறார், என்ன பேசுகிறார், அதை மறுபடியும் வாசிப்போம். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். என்ன நிச்சயமாய் விடுவிக்கிறவர், ஏதோ விடுவிக்கிறார் அப்படி அல்ல. அவர் நாம் என்ன செய்கிறார், நிச்சயமாகவே விடுவிக்கிறேன். நிச்சயமாகவே முடியும் ஒரு நம்பிக்கை. தேவனுடைய அந்த உறவாடுதல் என்பது நிச்சயத்துக்குரிய ஒரு காரியம். ஒரு திருமணம் உண்டான நிச்சயதார்த்தம் நடப்பானது, அதுதான் எங்கேயும் நடப்பானது. அது போல தேவனுடைய உறவு என்பது நிச்சயமான உறவு. நிலையற்ற இந்த உலகத்தில் நிச்சயமான உறவு யாருடைய உறவு? அவர் சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவது இல்லை என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்? பட்டயத்துக்கு எந்த பாதிப்புக்கும் நாம் இரையாவது இல்லை என்றால் நிச்சயமாகவே விடுவிக்கும்படியானது. விடுவிக்க விரும்புகிறார். நாம் பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ளல்ல, நாம் பிரச்சனைகளை வீழ்ந்து போகல்ல, விடுவிக்கவே தேவன் விரும்புகிறார். குமாரன் விடுதலையாக்கினால் விடுவிக்கத்தான் விரும்புகிறார். நாம் அமிழ்ந்து போகவோ, நாம் வாழ்க்கையிலே தூரம் போவதற்காக தேவன் விரும்பவில்லை. ஒரு கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு தூரம் போனால், ஆனாலும் கூட தேவனை செய்யவில்லை, அங்கே தகப்பனை செய்யவில்லை. தூரமாய் போன மகனுக்காக ஏங்குகிறவராய் இருந்தால் நிச்சயமாகவே அந்த மகனை அந்த தகப்பன் விடுவித்தது போல நம்மையும் கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். மறுபடியும் வாசிங்க மதம் ப்ளீஸ். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால். எதற்காக விடுவிக்கிறார்? அவனை நம்பினபடியினால். அவரை நம்பி வந்திருக்கிறோம் அல்லவா? யாரை நம்பி வந்திருக்கிறோம்? தேவனை தான் நம்பி வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு யாருக்காக வந்திருக்கிறோம்? தேவனை நம்பிதான் நான் பாடுகிறேன், தேவனை நம்பிதான் துதிக்கிறேன், தேவனை நம்பிதான் ஊழியம் செய்கிறேன். அதனால்தான் என்ன செய்கிறார்? நிச்சயமாகவே உன்னை நான் எங்களை நம்பிதான் வந்திருக்கீங்க. யாரெல்லாம் நம்பி வந்தீங்க? நான் நம்பி இயேசு இருக்கிறான்னு வந்திருக்கேன். நான் நம்பி இயேசு என்னை பார்க்கிறார் நம்பிதான் வந்திருக்கின்றவர், ஏதோ வரவில்லை. எப்படி வரவில்லை? நீ நம்பினபடியினால் நிச்சயமாகவே உன்னை செய்வனாலே கர்த்தர் விடுவிக்கிறவர். நாம் சோர்ந்து போய் தோற்று போகாது. என்னதான் சோர்வுகள், என்னதான் தோல்விகள், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட என்னை இங்கிருந்து விடுவிக்கலாம் தேவன் விரும்புகிறார் தவிர என்னை விட்டு கொடுக்கல. நாம் விரக்தியின் எல்லைக்கு போக முடியல. நம்மை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். தொடர்ந்து வாசிங்க. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அதுக்கு முன் வசனம் வாசிங்க. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை தப்புவிக்கிறேன். எவ்வளவு ஒரு அந்த மனிதனோடு கூட ஒரு உறவை தேவன் வெளிப்படுத்துகிறார். வார்த்தை அவருடைய உறவை வெளிப்படுத்துகிறது. வசனம் என்பது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த ஒரு காரியம் நமக்கு விளங்கிக் கொள்ள முடியாமல் பண்ணாங்க. நம்ம வாழ்க்கையில பண்றோம் சோர்வோடு கூட அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் எண்ணம், நம்முடைய எண்ணங்களை யோசிக்கிறவர் அவர் எண்ணம் என்ன வைத்திருக்கிறார், அவர் என்னை குறித்து என்ன யோசிக்கிறார் என்பதை நாம் அதிகமாக யோசிப்பது கிடையாது. நம்ம யோசிக்கிறோம், ஆனால் அவர் என்ன யோசிக்கிறார், இங்கே யாரை யோசிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்தை வாசிக்கின்ற போது அதற்கு முன்னிருக்கிற வசனங்கள். நீ போய் எத்தியோப்பியனாகிய எபெத்லேலுக்கு சொல்ல வேண்டியது என்ன? நீ போய் யாருக்கு சொல்? எத்தியோப்பியனாகிய இஸ்ரவேலுக்கு சொல்லவில்லை. யாருக்கு சொல்லுகிறார்? எத்தியோப்பியனுக்கு சொல்லுகிறார். யாருக்கு சொல்லுகிறார்? இந்த எத்தியோப்பியன் யாரு சொன்னால் எடுத்து நாம் வாசிப்போம். எரேமியா 13ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? சிவங்கி தன் புள்ளிகளை மாற்றக்கூடும். ஒட்டக சிவில பாத்துக்க நீங்க. அந்த புள்ளி புள்ளியா இல்லைங்களா? அந்த புள்ளியை மாற்றக்கூடுமோ? எத்தியோப்பியுடைய
எத்தியோப்பியன் தோலையும் தோலையும். எத்தியோப்பிய தோல் எப்படி இருக்குது? எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். எத்தியோப்பியா யாருங்க? அப்படிங்க யாருங்க? எத்தியோப்பியா யாருங்க? கருப்பாய் இருக்கிறாலும் அழகா அந்த தோலை என்ன பண்ண முடியாதுனால என்னதான் அழகுபடுதோ அந்த நேரம் என்ன பண்ணுங்க இருந்து கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காரியம் தான் இங்க சொல்லப்படுது. மறுபடியும் வாசிக்கிறது. எத்தியோப்பியன் தன் தோலையும் எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்ற கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகிற நீங்களும் நன்மை செய்ய கூடும். கூடும். அதை மாற்ற கூடுமானால், ஆனால் தேவனால் என்னதுங்க எல்லாம் கூடும். இந்த எத்தியோப்பியனை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். எத்தியோப்பிய தோலை மாற்றக்கூடுமோ? சிவிங்கி தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியும். என்ன பண்ண முடியாது? அந்த தோலை உரிச்சாதான் என்ன பண்ண முடியும்? அதில் இருக்கிற சதையை பார்க்க முடியுது. என்ன பண்ணுங்க? அந்த சிவிங்கிக்குள்ளா இருக்கிற அந்த புள்ளியை தான் பார்க்க முடியும். அது போல எத்தியோப்பிய நிலத்தை என்ன பண்ண முடியும்? மாற்ற கூட என்ன பண்ண முடியாது? அந்த அந்த அவர்கள் பிறந்த இடங்கள், அவர்கள் இருந்த காரியங்கள் மூலமாக அந்த நிலம் அப்படி இருக்கிறது. அதை மாற்ற கூடாது. ஆனால் தேவனால் மாற்றிதான் அவன் இடத்துல என்ன பேசுகிறான்? உன்னை நிச்சயமாகவே இஸ்ரவேலை பார்த்து பேசவில்லை. யாரை பார்த்து பேசினா? ஆமா, நிறம் மாறாத அவன் மனம் மாறினபடினாலே அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறான். நிறம் மாறல, அவன் நிறம் எப்படிதான் இருக்குங்க? எப்படி இருக்கு? கருப்பாதான் இருக்கிறது. அவனுடைய மனமோ வெண்மையா இருந்தபடினால்தான் அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறான். அதுதான் தேவனுடைய ஐக்கியம். யாரோடும் தேவனால் பேசக்கூடும். அது யாரா இருந்தாலும், எத்தியோப்பியனா இருந்தாலும் கூட, அவனுடைய நிறமும் அவனுடைய தோலும் மாறாமல் இருந்தாலும் கூட அவனோடு கூட கர்த்தர் பேசுகிறவராய். உலகத்துல அவங்கள வந்து பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். ஆனா அதுல இருக்கிற எவ்வளவு தேர்ச்சி பெற்ற திறமையான மக்களா இருக்கு. அமெரிக்காவுடைய ஒரு பிரசித்த யாருக்கா இருக்கு? ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் தரங்கு இல்ல. ஒரு கடந்த ஒரு ரெண்டு முன்பாக இருந்திருக்கு. அவருடைய பேர் ஒபாமா இல்லைங்களா? பாருங்க, அவர் யாரோ ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். அவர் பாருங்க, தேவன் யாரோடும் பேச வல்லவராய் இருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், தன் இஸ்ரவேலை தான் தேவனுக்கு ஆசீர்வதிப்பது பிரியும். ஆனால் எத்தியோப்பியனான ஒரு மனிதனை பிரியப்பட்டு சொல்லுகிறார், நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன். காரணம் என்ன? நீ என்னை அறிந்து கொண்டபடியினால். நீ என்னை அறிந்து கொண்டபடியினால். அடுத்து வாசிப்போம் பிலிப்பியர் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. 8:27 வாசிங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாக, யாருங்க? எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய நந்தாதியா என்பவளுக்கு மந்திரியா இருக்கிறாங்க. இங்கே ஒருவனை பார்க்கிற புதிய ஏற்பாட்டிலே எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரிக்கு மந்திரியா இருக்கிறார். அப்ப யாருங்க அந்த ராஜஸ்திரி? யாருங்க? எத்தியோப்பிய ராணி. இரண்டாவது அவன் யார்? அவன் எத்தியோப்பியில் இருக்கிற ஒரு மந்திரியா இருக்கிறார். அவன் தேவனை தேடுகின்ற அங்கலாய்ப்போடு இருந்தபடியினாலே தேவனே தேடி பிலிப்பை அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. விளங்குதுங்களா? என்னத்தை விளங்குது? ஒன்னும் விளங்குல. விளங்காதான் எங்க வாழ்க்கை விளங்காம இருக்கு. என்ன விளங்குது? தேவனை குறித்து ஒரு விளக்கம் இருக்கிறது நமக்கு. அவர் யார்? அவருக்கும் எனக்கும் உள்ள நட்பு என்ன? அவர் என்னை எதற்காய் அழைத்தார்? என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த எண்ணம் நமக்கு வருகிறதா? நான் எதிர்பார்ப்பதை தான் நான் எண்ணுகிறேன். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் என்னை குறித்து என்ன எதிர்பார்த்தால் எப்படி வாழ வேண்டும் என்று அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லவா? நாம் என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய எதிர்பார்ப்பை தான் தேவன் சந்திக்கணும். அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லவா? இங்கே யாரவன்? எத்தியோப்பியனாகிய ஒரு மந்திரி. யாரவன்? அவனுக்குள்ளாக தேவனை தேடுகின்ற ஒரு தாகத்தோடு செய்கிறான். பழைய ஏற்பாட்டின் வேத புத்தகத்தை வாசித்துக் கொண்டு வருகிறான். நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் என்ன பண்ணுறானு? நிச்சயமாகவே விடுவிப்பேன் சொன்னார் அல்லவா? அதுபோல் புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலுக்குள் யார் வருகிறான்? எத்தியோப்பியனாகிய ஒரு மந்திரி அந்த ஊர் வழியாய் வரும்போது எதை வாசித்துக் கொண்டு வருகிறான்? வேதத்தை வாசித்துக் கொண்டு வருகிறான். நாம் யாவரும் அனுதினம் வேதத்தை வாசிக்கிறோமா? யாரெல்லாம் வாசிக்கிறீங்க? அனுதினமும் வாசிக்கிறோமா? அதை வாசித்தால் தானே என்னுடைய விருப்பம் என்னவென்று தெரியும் நமக்கு. வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவான். அவன் வேதம். அவன் யார்? அவன்
முடியாத ஒரு கற்பினத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அவருக்குள் உள்ள அந்த அகலாய் பெண்ண வேத காரியத்தை ஆராயும்படியை படித்துக் கொண்டு வருகிறார். படிக்கிறது. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்போது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய பொக்கிஷங்களுக்கெல்லாம் யார் அவன்? ஒன்று மந்திரி, இரண்டாவது தலைவனுக்குள்ளாய் ஒரு ஏக்கம். என்ன வேதத்தை வாசினாங்க. டூர் மாதிரி வராரு, அவனுக்கு ரதத்துல வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு? நான் டூர் போனேன், ஆனா கத்தரோட தான் இருந்தது. டூர் போயிட்டு அவரை பத்தி பாடினார். என்ன பண்ணாரு? ரோஷனா பண்ண விடவே என்ன பண்ணது? நான் என்னுடைய பாடம் நான் பண்ணேன். என்ன பண்ணினாரு? வீடியோ எடுத்து அவனை விடவே இல்லை. அப்படி படத்தில் ஊரமா இருக்கிறா புடிடா என்ன பண்ண மறைக்கு வரை என்ன பண்ணாங்க? நான் எழுதின பாடல்கள் எழுதும்படி எனதுக்கு எங்கு சென்றாலும் யாரோடு தான் இணைந்திருக்க வேண்டும்? அவன் மந்திரி தான். இரண்டாவது யார் அவன்? பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவனாய் இருந்த போதிலும் கூட தன்னுடைய தலைமையை மறந்து விட்டான். மந்திரி என்கிற தன்மையை மறந்து விட்டான். எதை தேடுகிறான்? கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறான். நாம் எதை தேடுகிறோம்? எதை தேடுகிறோம்? என்ன செய்கிறோம்? யோசித்து பாருங்க. அவன் மந்திரிங்க. அவன் இஸ்ரவேலுடைய நாட்டுடைய பிரஜைகள். அவன் யார்? அவன் எத்தியோப்பியன். அவன் ஒரு மந்திரி. இரண்டாவது பொக்கிஷங்களுக்கெல்லாம் தலைவன். அவன் என்ன பண்ணுங்க? பொக்கிஷங்களை கலெக்ட் பண்ணி போடுங்க. என்ன யோசிச்சு போடுங்க. கவுண்ட் பண்ண. என்ன பண்ணுங்க? சம்பாதிப்பு என்ன பண்ணாது? கவுண்ட் பண்ணு. என்ன பண்ணவ? அதுதான பண்ணாம பொக்கிஷங்களுக்கு யாரா இருக்கிறோம்? நமக்கு வந்து சீமா பண்ணுங்க. இது பொக்கிஷம் ஒண்ணுமே இல்லை, காலியா இருந்தாருங்க. ஒரு பொக்கிஷம் சேர்க்கணும் இல்லைங்களா? அப்போது பொக்கிஷங்களுக்கு தலைவனா இருக்கிறான். அவனுடைய எண்ணம் எங்க இருக்கணுங்க? எங்க இருக்கணும்? பொக்கிஷமா தான் இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்கிறான்? தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். பணிந்து கொள்கிறவனாய் வருகிறான். இன்னைக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலில் அநேகர் போவாங்க. தேவனை அறியாத கேத்தலிக் நிறைய போவாங்க. தேவனை அறியாத கேத்தலிக் நிறைய போவாங்க. உருவத்தை பார்க்க போக என்ன பண்ணாங்க? உருவத்தை பார்க்க நான் போயிருக்கேன். உருவத்தல்ல, என்னுடைய ஆவிலே உணர்ந்தேன். நான் அதை அங்கே அவர் நடந்து போன அந்த வழியில் கடந்து போகும்போது உணர்ந்தேன். ஆவியிலே அதை உணர்ந்தேன். நான் உருவத்தை எங்கும் பார்க்கவில்லை. அங்கிருந்து கூட நான் ஒரு செய்தியை நான் அனுப்பிச்சேன். அதுக்கு உருவத்தின் மூலமாக நான் தெய்வத்தை பார்க்கல. அது போல இவன் பணிந்து கொள்ள வந்தாலும் கூட எதை வாசிக்கிறான்? ஏசாயா தீர்க்கதரிசி செய்கிறான், வாசிக்கிறான். அவன் யார்? அவன் எத்தியோப்பியர். யார் அவன்? இங்க இருக்க நாம் யாரா இருக்கிறோம்? யாருக்கு நீங்களா? யாருக்கு? நம்மளும் தேவ ஜனங்கள் தானே. அப்படிதான் அங்கீகரிக்கப்பட்டு ஐக்கியப்பட்டு இங்க வந்து இருக்கிறோம். இல்லாவிட்டா வர மாட்டோமே. நம் தேவ ஜனமா இல்லாவிட்டா நீங்க வருவதற்கு வர முடியாது. எப்படி வர முடியும்? நான் தேவனால் அழைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டால் தான் தேவனை ஆராதிக்க முடியும். என்னை நாளை ஆராதிக்க என்னை ஆயத்தப்படுத்த முடியாது. அவர் சித்தமானால் தான் சகலமும். அதனால் இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் அவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருந்த போதிலும் கூட எதை பார்க்கிறான்? பொக்கிஷத்தை பார்க்கவில்லை, தன் ஸ்தானத்தை பார்க்கவில்லை. எதை பார்த்தான்? வேதத்தை பார்த்தார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உள்ளவா. அப்படியாக அவனுடைய முழுமையாய் அவனுடைய அந்த ஸ்டேட்டஸை பார்க்கல, அவன் லெவலை பார்க்கல, அவனுடைய பதவியை பார்க்கல. எதை பார்த்தா? கிழித்து போடுகிற இந்த பேப்பரை பார்க்கலாம். இதை கிழிச்சு போடலாம் பண்ணாங்க. இது மகிமை தெரியல நமக்கு. என்னதுங்க? இது மகிமை தெரியாதபடியினாலே என் விருப்பத்தின் பிரகாரமாக யோசிக்கிறேன். இந்த மகிமை எனக்கு தெரிந்து விட்டால் சொல்லும் மடியை மகிமை தெரியவில்லை, கிழிச்சிடலாங்க. இந்த பேப்பர்லாம் பண்ணலாம், கிழித்து விடலாம். அசம்பிளில வந்து ஒரு லீடர் வந்திருக்காரு இல்லைங்களா? ஸ்பீக்கர் இல்லைங்களா? அவர் சொல்றாரு, நான் நிறைய சர்ச்செலாம் போயிருக்கிறேன். சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டேன், பைபிள் எல்லாம் வராங்க. யாருங்க? பைபிள் இல்லாம வராங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? 5000 பேர் என்ன பண்ணுறாங்க? பைபிள் கொடுக்குறேன். ஒவ்வொரு மாசமும் ஆரம்பத்தில் கூட 50 பேருக்கு பைபிள் கொடுத்தாராம். அரசியல் பாருங்கள், எவ்வளவு பெரிய மனிதர்களுக்குள்ளாக தேவன் இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார்? வேதத்தில் இருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சாணத்தில் இருக்கிற அந்த மனுஷன் எப்படி போயிருக்கான்? ரதத்துல போயிருக்காங்க.
ரதத்தில் என்ன பண்ணாங்க, அவன் முடிச்சு என்ன பண்றான், வணங்கி விட்டு அதை படி மறுபடியும் ஊருக்கு திரும்பி போகும்போது ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர் நீ போய் அந்த பாருங்க, ஆவியானவருக்கு யார் மீது தாகம் வந்து விட்டது? இஸ்ரவேலிலே அநேக மக்கள் இருக்கிறார்கள். யார் மீது தாகம் வந்து விட்டது? எத்தியோப்பிலிருந்து வந்து போகிற திரும்பி போறான், அவன் மீது தாகம் வைத்து செய்கிறான் ஆவியானவர். நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே நீ போ, அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். நான் ரதத்தில் என்ன பண்ண, நான் வரணும். பிலிப்பு போனால் யார் வருகிறார்? அவரோடு கூட ஆவியன் வருகிறார். பிலிப்பை தான் பார்க்கிறார் அந்த எத்தியோப்பியா மந்திரி. ஆனால் பிலிப்போடு யார் இருக்கிறார்? ஆவியானவர் இருக்கிறார். பிலிப்பின் மூலமாக அற்புதம் அல்ல, கூட போகிறவர் யார்? ஆவியானவர் கூட போடப்படினால்தான் அவருக்கு பாருங்க, அங்க இஸ்ரேல்ல வந்து ஆலயம் இருக்கிறது, ஆலயத்துடைய சடங்குகள் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட்டு யார் மீது தேவனுடைய ஆவியானுடைய பார்வை போனது? எத்தியோப்பியன் ஆகிய மனுஷன் மீது அவர் பார்வை. அப்படியானால் இதிலிருந்து ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும். யாராயிருந்தாலும் தாகத்தோடு இருந்தால் தேவன் தேடி வருகிறவராயிருக்கிறார். எவராயிருந்தால், எந்த தோற்றமாயிருந்தால், எப்பேற்பட்ட மனுஷனாயிருந்தாலும், யார் ஒருவன் தாகமாய் இருக்கிறானோ தாகம் உள்ளவன் ஆவியை ஊற்றுவேன். பாருங்க, இவருக்கு அவனை விட தாகம் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆவியானவருக்கு அந்த எத்தியோப்பியனாகிய மந்திரியுடைய தாகமான சில வேகமான போய் சேர்ந்து கொள் படிக்கணும். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் ஒரு ஸ்பீடா போற முடியல, ரதத்துல போயிட்டு இருக்க இல்ல தாகமாய் இருக்கிறான். எத்தியோப்பியன் தான் அவன். நிறத்தை மாற்ற முடியாது, தோலை மாற்ற முடியாது. அவன் எவ்வளவுதான் தோலை அழகுபடுத்தினாலும் அவனால் அதை மாற்றக்கூடாது. ஆனால் நான் அவனுக்குள் வந்து விட்டால் எல்லாம் மாறும். உருவம் அல்ல, உள்ளம் தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உள்ளத்திலே தேவன் வர வேண்டும் என்று சொன்னால் எத்தியோப்பியன் செய்கிறான், அந்த வேத வசனங்களை வாசிக்கிறான். படிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உனக்கு தெரியுமா என்றார். அதற்கு அவன், ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு. அப்படியானால் அவன் அந்த வேதத்துடைய காரியங்களுக்கு கேள்வி கேட்கிறான். ஒரு கேள்வி நம்ம என்ன பண்றாங்க? கேள்வி இருக்கா? வேதத்தை படிக்கிறோம், கேள்வியோடு படிக்கின்றோமா? எப்படி படிக்கின்றோம்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை அதைதான் படிக்கிறோம். யாருடைய பேரை பெருமைப்படுத்துவார், எப்பேற்பட்ட நபரை பெருமைப்படுத்துவார் என்கிற காரியம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவனுக்கு ஒரு கேள்வி, இதில் இருக்கிற தேவனும் நானும் யார்? எனக்கும் தேவனுக்கும் என்ன உறவு? வேதத்தை என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு மத ரீதியாக பார்த்துட்டு வச்சிருந்தா பண்ணுங்க, மத ரீதியாக தான் யோசிக்கிறோம். இதை ஒரு மதமாக நினைத்து செய்கிறோம், தேவைக்காக பயன்படுத்துகிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டால் விட்டு விடுகிறோம். அதற்கு பின்னால் என் விருப்பம், என் சித்தத்தை, என்னுடைய யோசனை செய்கிறேன் தவிர முழுமையாக அவர் நோக்கம் என்ன? இவனுக்கு ஒரு எண்ணம், நான் மந்திரி தான், நான் யார் தான்? பொக்குஷத்துக்கெல்லாம் தலைவன் தான். இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட, இந்த இயேசுவில் சொல்லப்பட்டவர் இல்லையா, நான் மந்திரி தான். இவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் அந்நிய தேசத்தான், எத்தியோப்பியன். இஸ்ரவேலுக்கு என்ன கிடைக்கும் சம்பந்தமே? இங்க இருக்கிற யாவருக்கும் தேவனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சம்பந்தம் இருக்கா இல்லைங்களா? இருக்குங்க சம்பந்தம். சம்பந்தம் இல்லாம இங்க வரல. அவருடைய சம்பந்தத்தோடு தான், உடன்படிக்கையோடு தான் வந்திருக்கிறோம். ஆனால் அவனுக்குள்ளாக சம்பந்தம் இல்லாத, அவனுக்குள்ளாக வந்தான், வழிபாடு பண்ணாம முடிச்சுட்டு போனா போறான். போகும்போது அவனுக்குள்ளாக இங்க வந்தவன் நமக்கு ஒரு விளக்கு கிடைக்கல. எதை தேடுகிறான்? வேதத்தை தேடுகிறான். எதை தேடுகிறான்? வேதத்தை தேடுகிறபடியினாலே அவனுக்கு கேள்வி, இது யார் இது? தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவன், ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்று, தன்னோடு உட்காரும்படி செய்தான் அவனை வேண்டிக் கொண்டான். யாரோ ஒருவன், ஆனால் அவனுக்குள்ள என்னங்க இது விளக்க வருகிறான் என்று செய்தான் அவனை மந்திரி வேண்டிக் கொண்ட. உட்காருங்க, இந்த விளக்கத்தை காண்பிக்க உங்களை அழைத்தாரா? உட்காருங்கள், கணம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு பாருங்க, ஒரு மந்திரி யாரோ ரோட்ல வந்தா ஏறிக்கிற சொன்னா அவனுக்குள்ள ஒரு உணர்வு, இதற்கு ஒரு பதில் கொடுக்கும்படியாக தான் நபர் வந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய பதிலை கொடுக்க ஆவியான செய்கிறா வந்திருக்கிறார். இங்கே
எப்படி வந்திருக்கிறார்? பேசும்படியே வந்திருக்கிறார். பேசுகிறார், நாம் யாரும் கேட்கிறோம் அல்லவா? அப்படியா வேண்டிக் கொண்டான். படிங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாய். அருமையான ஒரு வார்த்தையை படிக்கிறார். விளங்கிக் கொள்ள முடியும் ஒரு வார்த்தை, தேவனுடைய தியாகத்தை படிக்கிறான். எதை படிக்கிறான்? அவன் யோசித்தான், நான் ஒரு மந்திரி, ஆனால் எங்கே வந்தேன்னா எருசலேம் வந்து நான் படம் வணங்கிட்டு போறேன், இது ஒரு பெரிய தியாகம் யோசித்தான். ஆனால் படித்ததோ அந்த புத்தகத்துடைய ஏசாயாவுடைய வசனத்தில் யார் சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படும் பல வசனங்கள் இருந்தாலும் கூட யாரை குறித்து பார்க்கிறாங்க? பிறப்பதற்கு முன்பாக பிறக்க போகிற தேவனை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அவர் பார்க்கிறார். படிக்கும் தொடர்ந்து, ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியில். அவரை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் என்ன பண்ணுங்க? எடுத்து போடப்பட்டது. அந்த நியாயத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் நியாயமும் எடுத்து போடப்பட்டது. நான் நியாயம்தான், ஆனா அவர் நியாயமும் எடுப்படல. எவ்வளவு ஒரு தாழ்மை பார்த்தீங்களா? எடுப்படலையே, எடுப்படல. அவன் நியாயம். ஆமா, என் வாழ்க்கையில் கூட எடுப்படாதபடிக்கு அநேக ஆண்டுகள் நான் சபை இருந்தேன். எடுப்படல. அவருக்கு எடுப்படவில்லையே நியாயம், அவருக்கு எடுப்படவில்லையே நியாயம், எடுப்படவில்லை, எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி, அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? என்ன வம்சம்? ராஜவம்சம். ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவரும் சேரக்கூடாது. ஆனால் நியாயம் என்ன செய்யவில்லை பூமியிலே? எடுப்படல. உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு சில காரியம் எடுப்படாமல் போனாலும் கூட தாழ்த்தியாக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எடுப்படல. யாருக்கு எடுப்படும்? தேவனுக்கு எடுப்படும். என்னை இந்த பூமியிலே எடுப்படாமல் போனாலும் கூட என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவ சபையில் எடுப்படும். ஆழமான ஒரு காரியத்தில் கடந்து போகும்போது எடுப்படாத போல் இருக்கலாம், ஆனால் அங்கே எடுப்படவில்லை. படிங்க, தொடர்ந்து வாசிங்க. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யாரை குறித்து சொல்லுகிறார்? என்ன இதனுடைய விஷயம் என்ன? எனக்கு விளக்குங்க. நான் மந்திரி தான், நான் அது மாத்திரமில்லை. யார் தான்? பொக்குஷங்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய ஆளுங்க. ஆனாலும் இந்த வேதத்தில் இருக்கிற காரியத்தை யாரை குறித்து பேசுறாரு? நான் கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே யாரை குறித்து பேசுகிறீர்? ஆபிரகாமை குறித்து பேசுகிறீரா? அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லை இல்லை, ஆபிரகாமோடு பேசினவர் இன்றைக்கு யாரோடு பேசுகிறார்? என்னோடு கூட பேசுகிறார். என்றோ இருந்தவர், வாழ்ந்தவர், மறித்தவர், அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் என் மாமாவா மச்சானா சொல்லுங்க பார்க்கலாம், தாத்தாவா பங்காளியா? ஒண்ணும் கிடையாது. அவருக்கு அன்றைக்கு பேசினார், இன்றைக்கு எனக்கு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன்னை நான் நிச்சயமாகவே விடுவிப்பேன். காரணம் என்ன? நீ என்னை நம்பினபடியினால் உன்னை நான் விடுவிப்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மந்திரனுடைய அந்த காரியம் இருக்கிறதா? வேதத்தை படிக்கிறோமா? படித்ததை யோசிக்கிறோமா? படித்த பிரகாரம் வாழ சிந்திக்கிறோமா? விட்டு கொடுத்ததை நம்ம வாழ்க்கையில் அநேக காரியம் விட்டு விடுகிறோமே. தேவனை தள்ளி விட்டு விடுகிறோமே. நம் சுயம் எழுப்புகிறது, நம் ஆசை எழுப்புகிறது, நம்முடைய எண்ணங்கள் எழுப்புகிறது. விட்டு என்ன பண்ணணும்? அந்த சுய நேரம் வரும்போது விட்டு விடுகிறோம். அதுக்கு என்ன பண்ண? விட்டு என்ன பண்ண? மறுபடியும் என்ன பண்ண? அவள்கிட்ட ஒட்டி வந்துருங்க. விட்டு என்ன பண்ணுங்க? மறுபடியும் ஒட்டிக்கணும். விடுவதும் ஒட்டி கொள்வதுமான ஒரு உறவு தான் தேவனோடு இருக்கிறது. ஆனால் அந்த மந்திரிக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. வாசிங்க. அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவர் பிரசங்கித்தார். இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த வேத வாக்கியத்தின் முக்கியம் தெரியவில்லை. தெரிந்திருந்தால் இயேசுவை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டான். தெரியுங்களா? சொந்த ஜனங்களுக்கே இயேசு யார் என்று, இன்றைக்கு நாம் சொந்த ஜனங்கள் தான் இயேசு யார் என்று தெரியாமலே ஆராதிக்கிறோம். அவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? தெரிந்தவர்கள் தான் அவர் என்ன நினைக்கிறார் என்பதை புரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் யோசிப்பதை நமக்குள்ளாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் யோசிக்கிறார் என்னை குறித்து அல்லவா சிந்திக்கிறார். என்னை எடுத்து எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று யோசித்துதானே என்னை அழைத்தார். அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு
அந்த விளக்கம் தெரியாதபடியினாலே இயேசு கிறிஸ்து அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். தச்சனுடைய மகனாக எண்ணினார்கள், மரியாளின் பிள்ளை மகனாக எண்ணினார்கள், பிசாசின் தலைவனாக எண்ணினார்கள், இழிவாக எண்ணினார்கள். காரணம் என்ன? சொந்த ஜனங்களுக்கு இயேசு யார் என்று தெரியல. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பல ஆண்டுகளாய் தேவனை ஆராதிக்கிறோம். என்ன தெரிந்து கொண்ட இயேசுவை குறித்து? அவர் யார்? எனக்கும் அவருக்கும் என்ன ஐக்கியம்? சுவாசம் இயேசு. ஆமென் சொல்லுது. யார் அவர்? சுவாசம் இயேசு. சுவாசம், உயிர் மூச்சு. உயிர் மூச்சு இயேசு. தெரியாமலே நம் வாழ்க்கை எதற்கோ நம்முடைய நேரத்தை காலத்தை செலவிடுகிறோம். இதற்கு செலவிட நேரத்தை நாம் செலவிடாதபடி செய்கிறோம். உலக ரீதியான காரியங்களுக்கு, உல்லாசங்களுக்கு, களியாட்டங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் செலவிடுகிறோமே. இந்த எத்தியோப்பிய ஏக்கம் என்ன? அவர் யார்? இயேசு என்று அவர் சொல்லிவிட்டார். இஸ்ரேல் மக்களுக்குள் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியத்தை யார் தெரிந்து கொண்டது? எத்தியோப்பியனாகிய மந்திரி தெரிந்து கொண்டார். எத்தியோப்பிய தோலை மாற்றக்கூடுமோ? ஒரு கருமையானவன் உள்ள இயேசுவை பெருமையா எண்ணுகிறானே. நான் வெளியே அழகாக இருக்கலாம், உள்ள இயேசு எந்த அளவுக்கு அழகாக இருக்கிறார், எந்த அளவுக்கு என் மனதில் அந்தஸ்தா இருக்கிறார், எந்த அளவுக்கு என் இதயத்துக்குள் தேவன் மேன்மையா இருக்கிறார். என் மனதிலே தேவனை மேன்மைப்படுத்தினால் என் வாழ்க்கை முழுமையாக தேவனை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தினார். எல்லா விதத்திலும் அவர்தான் கணம், அவர்தான் மகிமை, அவருக்குத்தான் சகலம். தாவீது தன்னை மறந்து ஆடினார். தாவீது ராஜா என்பதை மறந்து தேவனுடைய சீயோனிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள், மறந்து விட்டார் தன்னை ராஜா என்பதை. அவன் மனைவி சொல்லுகிறார், ஒரு நீசனை போல ஆடுகிறாயே. எப்படி ஆடுகிறாய்? மெய் மறந்து ஆடுகிறாயே. தேவ ஜனமே, இந்த உலகத்தில் எல்லாற்றை விட இயேசுவோடு படுகிற அந்த வாழ்க்கை மெய் மறந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆலயத்திலே மெய் மறந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் பேசுகிறாரே, என்னோடு கூட பேச வந்திருக்கிறாரே என்ற மெய் மறந்த ஒரு வாழ்க்கை. இங்கேயே அமர்ந்து கொண்டு எங்கேயோ சிந்திக்கிறோமே, இது மெய் மறந்த வாழ்க்கையா? தேவ காரியத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோமே, இது மெய் மறந்த வாழ்க்கையா? அவனுடைய தாகம் இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படாத ஒரு வெளிப்பாடை பெற்று சொல்கிறான். இந்த நபர் யார்? இயேசுதான். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் வேறு வழி என் வாழ்க்கையின் எல்லைக்கு யார்தான் வழி? என் ஞானம் அல்ல, என் திறமை அல்ல, என் யுக்தி அல்ல, என் பக்தி அல்ல, இயேசுதான் வழி. என் சுகம் அவர்தான், என் பலம் அவர்தான், என் அந்தஸ்து அவர்தான். உங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியமும் யார்தான்? அவனுக்குள் அந்த ஒரு காரியம் இருந்தபடியினாலே படிக்க தொடர்ந்து சீக்கிரம் அவர்கள் வழிநடந்து போகை தண்ணீருள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் பாருங்க, எங்க வர கரெக்டா வராங்க. தண்ணீர் உள்ள அங்க தண்ணீர் என்ன பண்ணுங்க, போயிட்டு பாருங்க. அந்த இடத்துல ஒரு தண்ணீர், ஒரு நதி இல்லாவிட்டால் அந்த பதிவு பண்ணுங்க, தாண்டி போயிட்டு பரப்படுங்க. கரெக்டா பேசிட்டே வராங்க. எனக்கு ஆவியான பண்ணுங்க, இணைந்து கொண்டு சொல்றாரு. கரெக்டா பண்ணுங்க. தேவன் பாருங்க, அந்த மனிதனுடைய தாகத்தை கண்டு ரொம்ப ஸ்பீடா போறாங்க. தேவன் ஸ்பீடா நம்மளுடைய தாகம் தேவனை பண்ணுங்க ரொம்ப ஸ்பீடா வரணும். எனக்கு உங்களை விட வேகமாய் வருகிறவர். ஓடி வந்து செய்கிறான், ரதத்தில் இணைந்து கொள்கிறான், விலங்குகளை காண்பிக்கிறான், போயிட்டே இருக்கிறாங்க. ரதம் போயிட்டே இருக்கு. என்ன வருதாங்க? என்ன வருது? தண்ணீர் எதற்கு வருகிறது? குடிப்பதற்காகவா? ஞானஸ்நானம் பெறுவதற்காக. எதற்காக? எதற்காக? எங்கும் தேவ மகிமை தான். எங்கு சென்றாலும் வாழ்க்கை இருக்க வேண்டும் மகிமை. அவர் மகிமை உங்க குடும்பத்துக்குள்ள எங்க இருந்தாலும் அந்த இடத்துல யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். நான் எங்கு சென்றாலும் இயேசு இல்லாத போக மாட்டேன். எங்கு சென்றால் இந்த 27 ஆண்டுகளாக நான் பெங்களூர் ஊழியம் போகிறேன். அங்கு இயேசுவோடு தான் போகிறேன். நான் தனித்து போவது அப்படி போனபடினால்தான் கடந்த நாட்களில் போயிருக்கும்போது 2 குடும்பத்தில் சொன்னாங்க. ஒரு பிள்ளைங்க, நான் 4 வயதிலே பார்த்த பிள்ளைகள் வளர்ந்து நல்ல சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க, பாஸ்டர், நாங்க ஒருவேளை எல்லாம் கூட எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய ஊழியர்களை தாங்குவார்கள். இன்னொருத்துக்கு போனா அந்த பிள்ளை வளர்ந்து இப்போ காலேஜ் முடிக்க போறாப்புல சொல்றாங்க, பாஸ்டர், என் பிள்ளை நீங்க பார்த்துருங்க, உங்களுடைய ஐக்கியத்துக்குள்ள எப்போதும் அந்த பிள்ளை
யோசித்து பாருங்க, நானாய் சென்றிருந்தால் அந்த சந்ததி எங்கிட்ட என்ன பண்ணுறதுக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை போறதுக்கு, இந்த வாரதோறும் சந்திக்கிறோம் அல்லவா, மாதத்துக்கு ஒரு முறை போகிறேன். எவ்வளவு மாற்றங்கள்! ஒரு அரை மணி நேரம் பேசின படம் அவங்க வீட்டை விட்டு வந்துருந்தாங்க. மாற்றங்கள். அந்த 4 வயதிலே பார்த்த பிள்ளை இதுவரைக்கும் வளர்ந்து அவங்க சொல்றாங்க, நெக்ஸ்ட் லெவல்லையும் நீங்க தேவ சித்தமான நாங்கள் நீங்கள் தான் இந்த ஊழியத்தில் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க ஊழியத்தில் ஒரு அங்கமாக இருப்பாங்க. யார் அவர்கள்? வந்தம் போனதுங்க யோசிச்சு பாருங்க. இங்கே அமர்ந்து நான் பாடுறது போல பாடுறாங்களா? ஒரு ஐக்கியம், இந்த ஐக்கியத்தை போல வாரத்துக்கு ஒரு முறை தான். 4 வயதிலே பார்த்த பிள்ளை இன்னைக்கு வளர்ந்து உருவாகி அவ்வளவு ஃபேரா, அந்த ஒரு பெண் பிள்ளை அவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே, ஒரு மகன் அருமையா உடனே அவ்வளவு ஒரு ஹீரோ மாதிரி அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. படிப்பினை எல்லாவற்றிலும் அந்த பெற்றோர் சொல்றாங்க, நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட எங்கள் பிள்ளைகளுக்கு ஊழியர்களுக்குள்ளாக கடந்து வருவார்கள். தேவன் இல்லாவிட்டால், தேவன் அழைக்காவிட்டால், தேவ சமூகம் என் வாழ்க்கையிலே நிரம்பாவிட்டால் இதை நடத்த முடியுமா? எவ்வளவு சோதனைகள் வந்தது, எவ்வளவு வேதனைகள் வந்தது என் வாழ்க்கையிலே. யோசித்திருப்பீர்களா? உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேனா? கர்த்தர் ஒருவருக்கு தெரியும். அவர் இல்லாவிட்டால் இன்றைக்கு அந்த 4 வயதிலே பார்த்த அந்த பிள்ளைகள் இன்றைக்கு சொன்னாங்க, பஸ்டமுடைய எல்லா காரியங்களும் அதை சந்திக்கிறோம். உங்களோடு நாங்களும் பின்னிருந்து ஜெபிக்கிறோம். யோசித்து பாருங்க, நாம் ஒவ்வொரு வாரம் ஒரு ஐக்கியம், சபை ஐக்கியம். இந்த சபை ஐக்கியத்துக்குள்ளாக நேரம் தெரியாதபடி இருக்கிறோமே. வேதம் தெரிந்தால் தானே நேரம் தெரியும். வேதம் தெரிந்தால் தானே பொறுப்பு தெரியும். வேதம் தெரிந்தால் தானே அழைப்பு தெரியும். வேதம் தெரியவில்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு வேதத்தின் விளக்கம் தெரியவில்லை. அதனால் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் எத்தியோப்பியனாகிய அந்த மந்திரி செய்கிறார், உடனே ஞானஸ்நானம் நடக்கிறார். என்ன செய்கிறார்? அந்த கரையில் இருக்க தண்ணீர் இருக்க போறாங்க. படிங்க, ப்ளீஸ் படிங்க சீக்கிரம். தண்ணீர் இருக்கிறதே, தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிடிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். முழு இருதயம் கொடுத்தாருதான் என்ன பண்ண முடியாது. இந்த வாழ்க்கையில தேவன் அறிய முடியும். அறமுறையா இதயத்தை கொடுத்துட்டு, கொஞ்ச காலம் இதயத்தை கொடுத்துட்டு, அதுக்கு தேவைக்காக இதயத்தை கொடுத்துருந்ததுக்கு லவர்ஸ்ல போனாங்க, பால் இதயத்தை கொடுப்பாங்க, அதை பாருங்க எடுத்துருவாங்க. எனக்கு அப்படி அல்ல, முழு இதயத்தை யார் கொடுக்க வேண்டும்? அப்பதான் தடை இல்லை. அவர் உறவுக்கு எனக்கு கிடையாது, தடை என்பதே கிடையாது. எந்த நேரமும் அவரை நோக்கி பார்க்கலாம், எப்ப வேண்டுமானாலும் உடனே கூப்பிடலாம். அதனால கூப்பிட்ட உடனே பதில் கொடுப்பான், பேசும் போதே பதில் கொடுப்பான், யோசிக்கும் போதே பதில் கொடுப்பான். நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த வாரம் வந்து நான் டிக்கெட் எனக்கு கிடைக்குது, ஃபுல்லாகிடுச்சு, அண்டர்ஸில் போகணும்ட்டு நான் பண்ணிட்டு காலையில் கிளம்பிட்டு நான் ஜாப் பண்ணி ஆண்டவரே எனக்கு எப்படியோ சீட் கிடைக்கிறேன். அண்டர்ஸில் வந்து அந்த முதல்ல நான் பிள்ளைக்கும் போது அதை நான் விட்டுட்டேன். நான் 2வது தான் அது ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சுட்டு நான் போனேன். கரெக்டாக 6:30 அந்த டிக்கெட் வாங்கிட்டு அந்த உள்ள அப்படி போகிற ட்ரெயின் கரெக்டாக வந்து நிற்கிறதுக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். ட்ரெயின் நிற்குது, காலியாக இருக்கிறதுக்கு ஏறி உட்காந்து அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, வெறிச்சு போகிற மாதிரி ஒரு ரஷ். யோசிச்சு அண்டர்ஸில் போகிறேன். ஆண்டவரே எனக்கு டிக்கெட் போனோம், நான் போய் அவரை ஊழியத்துக்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலைச்சலாக நீங்கள் வெளியில் போயிட்டு தான் வந்திருக்கேன், டயர்டாக இருக்க சரீரம், டிக்கெட் கிடைக்கல. நான் போகிறேன், அப்படியே பார்க்குறேன். நான் பார்த்தா ஆக்சுவலாக வந்து ஒரு 7 o'clock தான் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அந்த ட்ரெயின் போகிறேன். எப்பவுமே நான் அப்படி தான் யோசிப்பேன், சரி போயிட்டு எப்படியாவது என்ன போல ஓடி பிடிச்சிடலாம், இல்லை என்ன பண்ண அண்டர்ஸில் தான் போகும், என்ன பண்ண ஓடிக்கணும், கரெக்டாக ஏறிடுவேன். இப்போ அந்த வேகன் அதுக்கு போய் வயதான ஓட முடியல, ஓடணும் தான் அதுக்காக ஓடல நினைக்காது, ஓடி பிடிச்சிடுவேன். அதுக்கு கத்துக்காக என்ன செய்யணும் பண்ணது, ஓடி என்ன பண்ண நான் இதுக்கு 2 மாதம் முன்னாடி என்ன பண்ண, ஓடி என்ன பண்ண கரெக்டாக ஏறி சாதிட்டே இருப்பான ஓடி பிடிச்சி என்ன பண்ண உள்ள போடுது. அதுக்காக யோசிச்சுட்டு போகிறேன். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சீசனாக இருக்குது, ரஷ் இருக்குன்னு கரெக்டாக நிற்குது. அப்படி போய் பார்க்குறேன், பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் போட்டு யோசிப்பாங்க, ஆண்டவர் எவ்வளோ பொறுத்து பார்க்கிறார், எப்படி பார்க்குறார், என் நினைவுகளை கூட பார்க்கிறாரு. நான் ஜெபிக்கலையே, யோசிச்சுட்டு போகிறேன். அப்புறம் சீட் கிடைச்சிட்டாப்பா, நான் ஒரு சீட் நான் பண்ண உணவு கொடுக்குறதுக்கு செப்பரேட் சீட். அதுக்கு நான் ரிசர்வ் பண்ணி போனால் கூட சென்டரில் மாட்டிக்கு இந்த பக்கம் ஒட்டு இந்த பக்கம் திரும்ப முடியாது. ஆனால் இப்போ பார்த்து நான் ஒருத்தர் என்ன பண்ண, எதில் தனி சீட் எனக்கு, எதில் ஒரு சீட் ஒருத்தர் என்ன பண்ண கொடுக்குறேன். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை கூட யோசிப்பதை கேட்கிறவராக இருக்கிறார். அங்கே அந்த எத்தியோப்பியனுடைய மனதை அறிந்து செய்கிறார். தேவன் என்ன செய்கிறார், தன்னுடைய ஊழியர்களாகிய பிலிப்பை அனுப்புகிறார். என்ன செய்கிறார்? பிலிப்புவே ஒரு தாகமுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் எத்தியோப்பியனுடைய தோலை மாற்றக்கூடாத சமுதாயத்துக்கு ஒரு கருப்பினத்தை
சார்ந்தவன். ஆனால் அந்த கருப்பான அந்த தோளிலே ஒரு வெண்மை உள்ள இருக்கிறது. அதனால் வெண்மையான பரிசுத்தாக செய்கிறான், அவனோடு இணைகிறான். அதனால் வெளித்தோற்றம் அல்ல, உள் தோற்றமே தேவனுக்கு அவசியம். உள்ளான இதயத்தில் என்ன நினைக்கிறனோ அதை தான் பிரதிபலிப்பேன். எதை பிரதிபலிப்பேன்? என் மனசுல என்ன யோசிக்கிறனோ அதை தான் பிரதிபலிப்பேன். தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. அதனால் நம் வாழ்க்கையிலே இந்த மந்திரியை குறித்து நாம் பார்த்தோம். அந்த மறுபடியும் ஒரு இறைமையமாக 39 வாசிக்கு. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். 11 வாசிக்கு. ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் காவலாதிபதியாகிய நேபுசாரதார் 16 வாசிக்கு. நீ போய் எத்தியோப்பியனாகிய ஏபெத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன். உன்னை தப்புவிப்பேன். தீமை வரப்போகிறது. ஆனால் எத்தியோப்பியனாகிய உன்னை செய்வேன். தீமையிலிருந்து விசேஷமாக அவனை பாதுகாக்கிறான். பாதுகாப்பதற்கு அவன் என்ன செய்யணும் சொல்லி பார்க்கும்போது 38ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கு. அப்பொழுது ராஜா எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டார். பாருங்கள், எரேமியாவை பாதுகாக்கும்படியான மனுஷன் தான் யார்? இந்த எத்தியோப்பியன். யார் இவன்? இவன் தோல் மாறாது. இவன் அந்த தேசங்களை பார்க்கும்போது அமெரிக்காவில் கருப்பு இடத்தான் சொல்லுங்க. அது வந்து பிளாக் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அதிகமான பிரச்சனைலாம் அதிகமாக இருக்கு. அவர்களுக்கும் அமெரிக்க நபர்களுக்கு அதிகமான பிரச்சனை வரும். உலகத்தில் வந்து அவங்க வந்து ஆனால் வந்து நல்ல ஆண்டவருடைய கிருபை அவங்களுக்கு இருக்கிறது. அவருடைய கிருபை இருக்கிறது. அதனால் வாசிக்கப்போ. அப்பொழுது ராஜா எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் 12 வாசிக்கு ப்ளீஸ். 12 வாசிக்கு 12. ஆமாம். எபெத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உன்னுடைய அக்குள்களில் கயிர்களுக்குள் அடங்க வைத்து போட்டுக்கொள்ளும் என்றார். இங்க பாத்தீங்கன்னா எரேமியா பாத்தீங்கன்னா கடல்ல போட்டாங்க. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் பாருங்க தீர்க்கதரிசி சொல்லுது, கடல்ல தேவ ஜனங்கள் என்ன போட்டாங்க, எரேமியாவுக்கு விரோதமா எழுதி என்ன பண்ணாங்க, கடல்ல போட்டாங்க. ஆனால் காக்கிறவன் யாரா இருக்கிறான்? ஒரு எத்தியோப்பியன் உதவி செய்கிறான். தோலை மாற்றக்கூடாத சமுதாயத்தில் புறம்பாக்கப்பட்ட அந்த மனிதன் செய்கிறான். உதவி செய்யும்படியாக 9 வாசிக்க. ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்தியா இருக்கிறது. தகாத செய்தி யாருக்கு? இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசி தான் இந்த எரேமியா. இஸ்ரவேலுக்கு உகந்தவன் தான் எரேமியா. ஆனால் அவர்கள் வெறுத்து விட்டார்கள். யாரை? எரேமியாவுடைய சத்தத்தை, தேவன் சொன்ன சித்தத்தை சத்தமாய் சொன்னதை நினைத்து வெறுத்து விட்டார்கள். வெறுத்த போது யாரை கொண்டு அவனை தேவன் பாதுகாக்கிறார்? எத்தியோப்பியனை கொண்டு பாதுகாக்கிறார் தேவன். தேவன் தன் ஊழியக்காரனையோ தன் ஜனங்களையோ பாதுகாக்க எப்படியும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாரை கொண்டு என்ன செய்கிறார்? அவன் செய்தியா இருக்கிறது, அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியினால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். பட்டினியினால் சாவானே ஒண்ணு ஆழமான ஒண்ணு பண்ணுங்க. பள்ளத்துல கடவுள போட்டாங்க. பட்டினியா இருக்கிறான். இந்த பட்டினியினுடைய ஏக்கத்தை யார் அறிந்திருக்கிறான்? எத்தியோப்பியன் அறிந்திருக்கிறான். நிறம் மாற்ற முடியாத அந்த மனிதனை செய்திருக்கிறான். தீர்க்கதரிசியுடைய பட்டினியை அறிந்திருக்கிறான். நம் வாழ்க்கையிலே தேவனுடைய ஆழங்களை அறிய வேண்டும். தேவனுடைய ஏக்கங்கள் என்ன, இந்த சபையை கொண்டு வந்தால என்ன குறிச்சு என்ன பர்பஸ் இருக்கு, அதெல்லாம் இல்லை. நான் வர போறேன், என் ஆத்துமாவை கர்த்தரை இல்லை. இங்க எவ்வளவு ஜனங்களை விட்டு நம்ம கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறாரு. உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் மூலமாய் ஒரு காரியத்தை தேவன் செய்து முடிக்க அழைத்திருக்கிறார். எரேமியா தேவ ஜனங்களுக்கு வேண்டியவன். அவன் சத்தியத்தை சொன்னபடிகளாலே சத்துருவாக மாறிவிட்டு செய்தாவிட்டார்கள். அவர்கள் இடையிலே போட்டுவிட்டு ஆகார
கிடையாது. படிக்க தொடர்ந்து வாசிங்க. அப்போது ராஜா எபிப்திலேக்கு என் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடி. பாருங்கள், எரேமியாவுக்கு சொந்த ஜனங்கள் தான் பாதகமாய் இருக்கிறார்கள். ராஜா சாதகமாய் இருக்கிறான், எத்தியோப்பியும் சாதகமாய் இருக்கிறான். என்ன பண்ணாங்க? ராஜா கிட்ட சொல்றான், எரேமியா என்ன பண்ணாங்க? ஒரு பள்ளத்துல போட்டாங்க. ஆகாரம் கிடையாது, சாகுபடியான ஒரு சோதனை. படிக்கமா தொடர்ந்து வாசிக்க. அப்பொழுது எபிப்திலேக்கு அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலையில் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழமுடைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய், கிழிந்து போன புடவைகளையும் கந்தை துணி என்ன பண்றாங்க? அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு தாகமும் ஞானமும் இருக்கிறது. யாரை மீட்க? எரேமியா மீட்க. தேவ மனுஷன் அல்லவா? தேவ மனுஷன் அல்லவா? தேவனுக்காய் வாழ்ந்தவன் அல்லவா? தேவ மனுஷனை ஏற்றுக்கொள்ளும் போது யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? ஆமா. பவுல் சொல்கிறார், என்னை தேவனை போல எண்ணினீர்களே, அன்றைக்கு கண்ணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் என்ன பண்ணீங்க? கண்ணை கொடுக்கிற அளவுக்கு இருந்தீங்களே, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? அது போல இங்கே சொல்லுகிறான். அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது அவனுக்குள்ளா என்ன செய்கிறான்? அவனை மீட்க என்ன பண்ணாங்க? கிழிந்து போன கந்தையோ புடவையோ அல்லது படியுமோ எடுத்துக்கொண்டு போய் கிழிந்து போன பழம் புடவைகளையும் கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறைமையை இறக்கிவிட்டு, என்ன பண்ணுங்க? அதெல்லாம் கயிறு மாதிரி கட்டுற பண்ணுங்க. கிழிந்து போன அவனுக்குள்ள ஒரு தாகம், அதாவது கீழே இருக்கிறான், அவனை தூக்குறதுனால ஒரு கயிறு கிடையாது. இப்படி என்ன பண்ணாம தூக்கி எடுக்கணும், இல்லாவிட்டால் சாகிற அளவுக்கு அவருடைய கண்டிஷன்ஸ் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, என்ன யோசிக்கிறோம்? சபை ஒழுங்கை என்ன யோசிக்கிறோம்? தேவ ஐக்கியத்தை என்ன யோசிக்கிறோம்? ஒரு அனைத்து தேவனை குறித்து என்ன யோசிக்கிறோம்? இவன் ஒரு எத்தியோப்பியன், இவன் யார் கிடையாது, தேவனுக்கு உகந்த ஒரு இஸ்ரவேலன் அல்ல. அதுதான் ஒரு பெரிய ஒரு காரியம். இதைதான் கர்த்தர் சொன்னார், இதைதான் கர்த்தர் உணர்த்தினார். ஒரு எத்தியோப்பியனுக்கு இருக்கிற தாகம் என் ஜனங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி. அவன் ஜனங்கள் யாருங்க? அவன் ஜனங்கள் சொல்லுங்க. பயப்படுறீங்களா? சொல்லிட்டா மாட்டிக்கு விட்டு சொல்லாம இருக்கலாம், சொல்லிட்டா மாட்டிக்கு விடுங்க. நான் சொல்ல மாட்டேன், சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? நான் எப்படியோ செஞ்சுன்னு நினைப்பேன், நான் பண்ண மாட்டேன். எதையும் என்ன பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டா என்ன பண்ணாத, செஞ்சாங்க. அதனால சொல்லாம இருக்கேன். அதுக்காக அவன் சொல்லுங்க, சொல்லுங்க. அவனுக்குள்ளாக அந்த ஒரு ஏக்கம், ஊழியக்காரன் அவன் மூலமாக அந்த காரியம் எல்லாம் அவன் வாழ்க்கையில் நடந்தது. பிடிப்பு தான் அந்த எத்தியோப்பியனுக்கு வழியை காட்டினது போல அந்த ஊழியக்காரனுடைய அந்த பாரத்தை அந்த யார் அறிந்தது? எத்தியோப்பியனாகிய என்னும் எத்தியோப்பியன் செய்கிறான், அறிந்திருக்கிறான். அப்போது கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் 30 பேர் போனாலும் கூட அதில் யாருக்கு உணர்வு இருக்கிறது? அந்த எத்தியோப்பியனுக்கு தான் இருக்கு. தேடுறாங்க, கிழிஞ்சு போன புடவை கந்தை துணியெல்லாம் தேடுறோம். அதுக்கு பவுல் சொல்லுகிற துடைத்து போடுகிற கந்தை துணி. அதுக்கு ஊழியக்காரர் யார் துடைத்து போடுகிற? யாருன்னா தொடச்சிடுவான். என்ன பண்ணுவாங்கல்ல, தொடச்சிடுவான். இதுதான் நடக்கிற ஒரு காரியம் தான். அவனுக்கு மீட்பதற்கு எது அவசியமா இருந்தது? இயேசு கிறிஸ்துவினாலே கந்தை துணி நம்புகிறவர். அவர் என்ன கிடையாது, புதுமையான எந்த துணியும் பாட்டில் கந்தை துணியின் கோலம் அதே கர்த்தர் இயேசு பாட்டில். அது போல அந்த மீட்பன் அந்த எரேமியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை, ஜனங்களை மீட்க முடியாத தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியை மீட்பதற்கு அந்த எத்தியோப்பியா மனுஷன் செய்கிறான். கிழிந்து போன புடவைகளையும் கிழிந்த கந்தைகளையும் எடுத்துக்கொண்டு போகிறான், மீட்டெடுத்து விட்டான். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை அது வெயிட் என்ன பண்ணிருக்கு? ஆல்ரெடி எதுனாது மக்கி போன கந்தை. அவன் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவனுக்குள்ள இந்த தாகம் அவன் என்ன செய்ய முடியாது? தேவ மனுஷனை விடக்கூடாது. தேவ மனுஷன் அல்லவா? பிதா இயேசு விட்டாரா? பிதாவை ஏன் என்னை கைவிட்டி மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார். தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே அந்த எத்தியோப்பிய தோலை என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. தோலை மாற்றம் பண்ணுங்க, தோலை இது பண்ணுங்க, விச்சாரம் அப்புறம் உள்ள இருக்கிற அந்த ரத்தம் தெரிஞ்சதுக்கு அது என்ன பண்ண என்னதான் நம்ம என்ன பண்றீங்க, இங்க இருக்கு என்ன பண்றீங்க, போட்டு பூசி வெண்மையா மாறுறீங்க. அவன் என்ன பண்ண முடியாது, வெண்மையா மாற்றவே
என்ன பண்ண முடியாது அவர் கலர் தான். ஆனால் கருப்பா இருந்தாலும் தேவனுக்கு அவன் யாரா இருந்தா அழகா இருந்தான். அதனால பண்ணுங்க ஆசையோடு கூட பிலிப்பை அனுப்பினா அதற்கு ஏற்றபடி செய்யலாம். தண்ணீரை வைத்தா முடி சந்தோஷமா போறாங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த உறவை அவங்க பார்க்கல. யாரை பார்க்கலன்னு பிடிப்பும் பார்க்கவில்லை, அந்த மந்திரியும் பார்க்கல. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எத்தியோப்பியனுடைய அந்த தன்மையை பார்க்கும்போது எரேமியாவினது துறவனை இறக்கிவிட்டு உம்முடைய அப்புல்களில் கயிறுகளுக்குள் அடங்கு வைத்து போட்டுக்கொள்ளும் என்றார். எரேமியா அப்படியே செய்தார். அப்போது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். துறவில் என்ன பண்ணாங்க? எவ்வளவு அருமையான காரியம். எதை கொண்டு? கயிறுகள் போல பண்ணாங்க. அந்த கந்தையும் கிழிந்து போல அவன் மனசுக்குள்ள வந்து அந்த ஆழமான அவனை மீட்டு விட வேண்டும். நம் வாழ்க்கையில் கூட பாரம் இருக்க வேண்டும். ஆத்தும மீட்பு என்கிற பாரம் இருக்கும். இந்த குடும்பத்தை எப்படியாக மீட்க வேண்டும். அதுக்கு என்ன கிரயத்தை செலுத்தினாலும் அவர் கிரயம் கொடுத்துட்டாருங்க. இப்ப அந்த புடவை மூலமா மீட்க முடியுமா? கயிறா மாறிடுச்சு. அந்த கிழிந்து போன துண்டுகளும் அந்த புடவைங்க பழைய புடவைகளுக்கு எப்படி மாறிச்சு? கீழே தூக்கம் என்ன பண்றாங்க? அவருடைய வெயிட் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கயிறே அறுந்து போயிடும். அதாவது கயிறு, இது கயிறு அல்ல, என்னது? அதுதான் பெரிய ஒரு காரியம். காரணம் என்ன? அந்த எத்தியோப்பியன் அவனுக்குள்ள இருந்த தாகம். அதனால்தான் சொல்லிடலாம், என் நாமத்தை இப்ப படிக்கும் அப்படிங்க போட்டுக்கொள்ளும் என்றால் எரேமியா அப்படியே செய்தான். அப்போது எரேமியாவை கைகளால் தூக்கி அவனை துறந்து எடுத்து விட்டார்கள். பின் சிதேக்கியா ராஜா எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் 3ஆம் வாசலிலே தன்னிடத்திற்கு வரவழைத்தார். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன். பார்க்கிறோம் பாருங்க, ஒரு தேவ மனுஷனாய் நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துவார். எங்க கொண்டு போறார்? அவரு சாக வேண்டி அவன் எங்கே கொண்டு போகிறான்? ராஜா கிட்ட போய் பேசலாம். அதுபோல் நம் வாழ்க்கையிலே இதன் மூலமாய் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மை உனக்குள் இருந்தபடினால்தான் இப்போது 39 வாங்க வாசிங்க. இப்போ உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உம்மை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை. நல்ல ஜீவனோடு இருக்கலாம். அவன் சொல்ல பார்க்கலாம், என் பிராணனுக்கு என்ன எந்த விதமான மோசமும் அவர் நினைக்கும் வரைக்கும் என்னால் வாழ முடியும். என் பிராணனுக்கு எந்த பயமும் என்று சொன்னால் அவரை நான் நம்பியிருக்கிறேன். யாரை நம்பியிருக்கிறேன்? அவரை நம்பியிருக்கிறேன். இந்த எத்தியோப்பியா மனுஷன் யாரை நம்ப வேண்டும்? தன் எத்தியோப்பியில் இருக்கிற தெய்வத்தை நம்பினாங்க. தெய்வத்தை நம்ப வேண்டிய இஸ்ரவேலர்கள் யாரை நம்பவில்லை? தெய்வத்தை நம்பல. எத்தியோப்பியன் செய்கிறான். நம்ம நம்புறோமா இயேசுவை? யாரெல்லாம் நம்புறீங்க? நம்புவதற்கு என்ன பிரதிபலன் செய்கிறோம்? நம்பிக்கைக்கு என்ன பிரதிபலன் நம் வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறோம்? நம்பணும். 7 மணிக்கு இங்க அதுதான் நம்பிக்கை உச்சம். அந்த இடத்துக்கு வராத வரைக்கும் நம்ம நம்பிக்கை வந்து குறைவாதான். ஏன்னா அவர் உண்மை உள்ளது. என் நாமத்தில் எங்கே 2 3 பேர் கதுங்க. 1 நான் வர, 2வது யார் வர்றீங்க கூட அவள் 3வது யார் வருது எனக்கு தெரியும். அந்த வார்த்தையின் கருத்து எனக்கு தெரியும். அதனால மகிழ்ந்து பாடுகிறேன். இங்க வந்து பாடினால தோணலாம் மாறிடுது. அந்த உணர்வு உள்ளான அந்த உணர்வு செய்கிறது. இல்லாட்டி என்ன பண்ண முடியும்? அவ்வளவு இதாக பாட முடியாது. நடத்துனா என்ன பண்ண முடியுது? நல்ல பாட முடிகிறது. அந்த எனர்ஜி எனக்குள்ள வருகிறது. காரணம் என்ன? யார் இருக்கிறா? சொன்னபடியே 7 மணிக்கு யார் வந்து விட்டா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. அதனால நான் யோசிக்கிறேன், என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம். அதை வேறு பிரகாரமாக ஏற்றுக்கொள்ள யாராலும் முடியாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அந்த நேரம் என்கிற ஒழுங்குக்குள்ள வரும்போதுதான் நான் தெய்வ பார்வையில் ஒழுங்காக மாறும். வேற எந்த ஒரு காரியம் பாருங்க, டிக்கெட் கிடைக்கலையே போய் நிக்கிறீங்க. 1/2 மணி நேரம் பின்னாடி வரவேற்றாங்க, நான் போய் நிக்கிற வந்து நிக்குதுங்க. யோசிச்சு பாருங்க. ட்ரெயின் அதுக்கு ரயில்வே அவன் டைம் தான் கரெக்டாக கொண்டு வராங்க. அவன் டைம் கரெக்டாக ஸ்ட்ரைட் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவான். அங்கே போய் ரீச் ஆகுறது கரெக்டாக சொல்லுவோம், கரெக்டாக நடக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசித்து பார்த்து 7 மணிக்கு வர வேண்டிய அந்த ட்ரெயின் பார்த்தா நான் போய் நிற்குதுங்களே. நான் அவருக்காக இருக்கும்போது எனக்காக தெய்வம் நிற்பான். பலவீனம், மன அழுத்தம், வேதனை, வெட்கம் இத்தனையும் வாழ்க்கையில் சூழ்ந்த போதிலும் கூட இத்தனை ஆண்டுகளாய் அந்த நேரத்தை நான் விடவே கிடையாது.
நாம் தேவ சமூகத்தில் வந்து அவரை வரவேற்பு. ஆண்டவரே வாங்க ஐயா, பெரியவரே, இந்த சிறிய இடத்திலே நான் எம்மாத்திரம் அப்பா, நாம் பார்வையில் அற்பமானவன். எத்தியோப்பியன் எப்படியாக அந்த தோல் மாறாதது போல அநேகருடைய பார்வையில் மாறாத ஒரு ஸ்டில் அப்படியே ஒரு மனுஷனா இருக்கிறேன். ஒரே விதமாக பார்க்கிறாங்க, வேற விதமாய் பார்ப்பது இல்லை. நீரோ வருகிறீரே, நான் ஓடி வரேன். காலையில் 5:30 ஆயிடுச்சு. அப்படி துடிச்சு பார்க்குறேன். 2:30 மணிக்கு வந்து சடனாக தூக்கிட்டு இருக்கு. 5:30 ஆயிடுச்சு. துடிச்சுட்டா போட்ட சரி, அந்த மெசேஜ் ஆரம்பிச்சு அப்படியே துடிக்குது. 6:10 ஆயிடுச்சு, துடிக்குது. எழுந்து மனம் பிடிச்சுனா பண்ண ஓடி வந்துட்டு தேவன் பார்க்கிறான். இதனால்தான் எங்கோ இருக்கிற மக்கள் அந்த சந்ததி கிட்ட இருந்து சொல்லுங்க, அந்த பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா முன்னேறினா அவங்களுக்கு இடையில தொடர்பு இருக்கு. அந்த 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 குடும்பத்தோடு கூட முடிக்கணும். 2வது சந்ததி கிட்ட சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, பாஸ்டர் நீங்க பார்த்துக்கணும், பாஸ்டருடைய ஐக்கியத்தில் இருக்கணும். ஒரு சகோதரி வந்து அவங்க தமிழே தெரியாது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம இந்த 7 நிமிட ஊழியத்தில் வந்து அவங்க டெய்லி பார்க்குறாங்க. நான் இந்த லாஸ்ட்ல வந்து ஒரு அந்நிய பாஷை ஒரு செகண்ட் பேசுறேன். அதை பேசி பேசி எனக்கு அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். சிஎஸ்ஐலேருந்து வந்து ஞானஸ்தானம் எடுத்து கணவரை இழந்து இருக்கிறாங்க இந்த சகோதரி. இந்த ஊழியத்தை பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேலை தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தில் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவங்க கேட்குறாங்க, கேட்டு என்ன பண்ணுறாங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த அந்நிய பாஷையை பேசுனீங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து என் அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன். மாதத்துக்கு ஒரு முறை போய் பார்க்குறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அவங்ககிட்ட இருப்பேன், ஒரு இடத்துல அவங்க வீட்டில் தங்குவேன். அவ்வளோதான். இங்கே எவ்வளோ வருஷமாக நம்ம பழகிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு முன்னேற்றங்கள், நமக்குள்ள ஒரு மாற்றங்கள். என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? நேரத்தையே நம்ம அந்த தியாகம் பண்ணலன்னா என்ன தியாகம் செய்ய போறோம்? என்ன தியாகம்? கல்வாரி நாயகன் என்ன தியாகம் இருக்கு? என்னங்க தியாகம் இருக்கு? அவர் செய்த தியாகத்துக்கு ஒரு நேரத்தை தியாகம் பண்ண முடியலன்னா நான் என்ன சொல்ல முடியும்? என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம் நம்ம? என்னங்க செய்யறோம் நம்ம? என்ன செய்யறோம் தேவனுக்காக? நேரத்தையே கொடுக்க முடியலன்னா நித்தியத்துக்கு நான் போக முடியுமா? என் தெய்வத்தை பார்க்க முடியுமா? என்னை இத்தனை ஆண்டுகள் பாதுகாத்து பராமரித்து உண்ண உணவு, உடுக்க உடை, பலம், சுகம் தந்த இடம் கொடுத்து எவ்வளவு மக்கள் வெளிப்பாடு இல்லாத போது, எவ்வளவு பெரிய ஜனங்களுக்கு இயேசுவை அறியாத போது அவர் அறிய வைத்த தெய்வத்துக்கு நான் நேரத்தையே கொடுக்காவிட்டால் எவ்வளவு வலிக்கும் தேவனுக்கு, எவ்வளவு வலிக்கும். உங்களை ஒருவர் பாரமா ஏதாவது சொல்லிவிட்டால் வலிக்குதா இல்லைங்களா? வலிக்குதா இல்லைங்களா? நம்முடைய முகம் எப்படி மாறுகிறது? ஒரு தவறுதலான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் நம்முடைய முகம் எப்படி மாறுகிறது? இயேசுவின் முகம் மாறுமா மாறாதா? அவர் ஜீவனுள்ளவர் அல்லவா? இயேசு பார்க்கிறாரே, நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறாரே. ஆவியில் அவர் முகம் எப்படி இருக்கிறது? நான் தேவனை தேடி வருகிற தேடல் எப்படி இருக்கிறது? உருவாக்குவதற்காக கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு யாரை குறித்து பேசியிருக்கிறார்? தோல் மாறாத சமுதாயத்திலே ஒரு விதமாக ஒதுக்கப்பட்ட, அமெரிக்கா தேசத்திலே அவர்களை குறித்து ஒரு விடிவாக ஒதுக்கப்பட்டவர்கள், கருப்பர்கள் என்று சொல்லுவார். அவர்களை தான் தேவன் சந்தித்தார். அவரை தேடிதான் ஆவியர் ஓடி போனார். இஸ்ரவேலிலே ஆசாரியன், லேவியன், தேவ ஜனங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். யாரையும் பார்க்காமல் பிடிச்சு ஓடி போ, என்னை தேடுகிற ஒரு தேடுகை இங்கே ஓடுகிறது, நீ ஓடி போ, என்னை போய் அவரிடத்தில் சொல்லிவிடு, உடனே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விடு. ஞானஸ்தானத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரணும், அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அதுக்குதான் ஒரு உண்மை. என்னதுக்கு அங்க பண்ண ஸ்பாட் என்ன பண்றாங்க? காரணம் என்ன? தேவனுக்கு ஏக்கம். காரணம் என்ன? அவன் ஏக்கத்தை பார்த்தா அதற்கு அதிகமா ஏக்கம் கொண்டார் தேவன். நீங்க எவ்வளவு ஏக்கத்தோடு தேவனை தெரிவிங்களோ உங்களை ஏக்கமா கத்தர்ப்பான். ஏக்கம் வரணுங்க, ஆசை வரணும், தாகம் வரணும். நான் எவ்வளவு சொன்னாலும் அதை நீங்க அலட்சியம் பண்ணீங்கன்னா என்ன அல்ல, ஆண்டவர் தான் அலட்சியம் பண்ண. என் வேலை, நான் சொல்வது என் வேலை. உங்கள் கையில் நீங்கள் சம்பாதிக்கின்ற பணத்தை கொடுப்பதினாலே சொல்வது என்னுடைய வேலை, என் வேலை, என் கடமை. சொல்லியாக வேண்டும். மாதத்துக்கு ஒரு முறை சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்கிறேன். இங்கு 7 மணி என்பதே நமக்கு தெரியாதபடி இருக்கிறது. எங்கே மாற்றம்? ஓடுகிறோமே அந்த உல்லாசமான காரியங்களுக்கு நேரத்தை பார்க்கறது கிடையாது, தயார பார்க்கறது கிடையாது, எதையும் பார்க்கறது கிடையாது. மெய் மறந்து செய்கிறோமே, இதை மறந்துடும். 7 மணி என்பதையே வளர்ச்சிங்க தான் ஆரம்பிக்குது. வளர்ச்சிங்க ஆரம்பிக்குது, மணியில் தான் வளர்ச்சி, நேரம் தான் வளர்ச்சி. இங்க முதலமைச்சர் 40 நிமிஷம் நினைப்பாருங்க. நீங்க இருக்கிற சீமா பண்ணாருங்களா, அது கண்டினியூ பண்ணா பரவாயில்ல.
சீனா மாறிட என்ன பண்ணக்கூடாதுங்க, கண்டினியூ பண்ணா யோசிச்சு பாருங்க. அவர் தான் மெதுவாக போனோம், அவர் போறோம், யார் போறது, யார் போறதுன்னு மற்ற அவசியம் பண்ண போக வேண்டிய கட்டாயம். இங்க அவர் இருக்கிறார், நீ போப்பா உன் வேலை, நான் குளிக்கணும், நான் குளிக்காம வந்திருக்கிறேன், நான் ட்ரெஸ் பண்ணணும், நான் வந்திருக்கிறேன், உங்களை விட எக்ஸ்ட்ரா ஒரு கோட் போட்டு வந்திருக்கிறதுக்கு, உங்களை விட சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க என்ன செய்கிறோம், இதுக்கு பதில் சொல்லிடுங்க. என்ன செய்கிறோம், மாலையில் என்ன செய்கிறோம், என்ன செய்றீங்க சொல்லுங்க. உங்க மனசாட்சி என்கிட்ட வேண்டாம், என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. உங்க மனதை தொட்டு காலை 7 மணிக்கு என்ன செய்கிறீர்கள்? ஒரே நாள் ஓய்வு தான், மற்ற கூட்டம் மற்ற எந்த கூட்டமும் கிடையாது. உபவாச கூட்டம் கூட வச்சு விடாதுங்க. இந்த மாசம் இருந்ததுங்க 28 ஒரு லீவ் இருக்கு நினைக்கிறேன், பக்ரீத் வச்சுருவேன் சொல்லிட்டேன். 2 பேர் வந்தாலும் வச்சிடுவேன், 10 பேர் வந்தாலும் வச்சிடுவேன், சொல்லியாச்சு. அவனோட சொல்லியாச்சு. ஜீவன் இருக்க வரைக்கும் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுதான். தோல் மாறாத கருமைதான், ஆனால் தேவ பார்வையிலே அவர் மகிமை அடிப்படையாக. அதனால் நம் வாழ்க்கையில் கடைசி ஒரு சிலவாசம் முடிப்போம். அப்போஸ்தலர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு எப்படி ஒப்புக் கொடுத்தா ஜீவ பலியாக கொடுத்தது போல ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள. அது கொஞ்சம் படிக்கிறது ப்ளீஸ். For this reason, I make request to you, brothers, by the mercy of God, that you will give your bodies as a living offering. பாத்தீங்களா, ஜீவ பலியாக நம்மள காணிக்கை நம்மள சரண்டர் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். அதுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை குறித்து உங்களை வேண்டிக் கொள்றேங்க. நான் உங்களை வேண்டிக் கொள்றேன், அதுக்கு கெஞ்சி உங்களை வேண்டிக் கொள்றேன். ஜீவ பலியாக 7 மணிக்கு வேண்டிக் கொள்கிறேன். 7 மணிக்கு வரும்படியாக உங்களை தாழ்த்தி தலைவணங்கி வேண்டிக் கொள்கிறேன். 7 மணி எனக்குரியதல்ல, தேவனுக்குரியது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, பவுல் சொன்னதுதான். ஜீவ பலியாக உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தாலும் வேண்டிக் கொள்ளுங்க. இரக்கத்தினால தான் நம்ம லேட்டா வந்தா கூட இரக்கத்துல இருக்கிறார். அதுக்கு அவர் இரக்கத்தினால உங்களை வேண்டிக் கொள்கிறேன், ஜீவ பலியாக வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கு பலி, அதுக்கு அவர் எப்படி பலியானால் அது போல நம்முடைய வாழ்வப்படுங்க. பலி என்பது காணிக்கை. உங்கள் நேரத்தை காணிக்கையாக கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. எதை கொடுங்க காணிக்கையாக? உங்களையும் உங்கள் நேரத்தையும் உங்கள் காலத்தையும் காணிக்கையாக கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காணிக்கை. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் வேண்டிக் கொடுக்கிறேன். படிங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்கள். அவன் தோல் புதிதாக்க முடியாது, மனமோ புதிதானது. எதிர்ப்புடைய தோழனுடைய மாற்ற, ஆனால் இது மாறினது உள்ள இருக்கிற அந்த நிறம் தெரியாது. வெளியே இருக்கிற நிறம் கருப்பு சிகப்பு தெரியும், வெள்ளம் தெரியும். உள்ள இருக்கிற அந்த மனம் தெரியுமா? என்ன கலர்ல இருக்கு மனம் தெரியுமாமா? யாருக்கும் உள்ள இருக்கிற மனதுடைய கலர் நமக்கு வெளியே என்னதுங்க, கண் என்னதுங்க, முட்டை கண்ணாகுது, வெள்ளை கண்ணாகுதுன்னு சொல்லலாம், அதுங்க பல்லு சொல்லலாம். ஆனா உள்ள இருக்கிற மனம் என்னவென்று யாருக்குமே தெரியாது அல்லவா? அதை தெரிந்தவர் யார் தான்? தேவன் தான். அதனால் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம். அவர் பரிபூர்ணர். 6 நாட்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியா பரிபூர்ணமா உள்ளாரு. சுத்தி பார்க்கிறாரு, எல்லாமே பர்ஃபெக்டா.
எல்லாமே குட்டா இருக்கு, எதுவும் என்ன கிடையாதுங்க. அவருடைய கிரியேட் பார்த்தீங்கன்னா அவருடைய சிஸ்டம்ல எதுவும் என்ன கிடையாதுங்க. கொஞ்சம் ஓட்ட கொஞ்சம் இல்ல இல்ல, எல்லாமே முழுமையாய் படைத்தவர். அதனால் அவர் யார்? அவர் பரிபூர்ணர். அவர் எதிர்பார்ப்பது என்ன? பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, பகுத்தறியத்தக்கதாக. அதனுடைய அர்த்தம் என்னங்க? கொஞ்சம் பாருங்க, சொல்லு. அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுதுங்களா? நன்மை எது தீமை எது இல்ல, புரிஞ்சுதுங்களா? 7 மணி புரியுதுங்களா? அந்த பகுத்தறிவு இல்லையே நமக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே நமக்கு. எங்கே அடிப்படுது நம்மளுக்கு? ஆரம்பமே அடிபடுது. எங்க அடிபடுது? எங்க அடிபடுது? ஆரம்பமே அடிபட்டு போச்சு. அப்புறம் என்ன நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆளுகை செய்ய முடியும். அவரோட ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன பண்ணுங்க? நான் அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும். என்ன புரியணும்? உங்க பிள்ளைங்க ஸ்கூல் அனுப்புறீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் நான் புரியல இல்லைங்களா? நீங்க ஆபீஸ் போறீங்க, எல்லா வேலையும் செய்றீங்க. எப்படி செய்றீங்க? கண்மூடித்தனமா பாருங்க. ஒரு 8:30 மணிக்கு வரங்க, நான் ஒத்துக்குவாங்களா? ஸ்கூல்ல விசிட் போன் பண்ணி இல்லைங்க பிள்ளை அழுகுதா, ஒரு 8:30 மணிக்கு அனுப்புறோம் ஸ்கூலுக்கு. 7:30 மணி ஸ்கூலு, எத்தனை மணிக்கு அனுப்புறோம்? ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்குவாங்களா? நான் ஒத்துக்கிறேன். யாரு? நான் ஒத்துக்கிறேன். அவர் ஒத்துக்குவாரா? 5 மாசம் ஓடிடுச்சு. டூருக்கு அது இது ஆட்டம் பாட்டம் படம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். 6வது மாசம் வரும்போது இந்த 6 மாசம் என்ன செய்ய போட்டு யோசிங்க. எதுல நீங்க நோக்கம் வைக்கணும்? ஒரு முறை சொல்றாங்க, அவங்க வந்து நான் எதுல நோக்கம் வைக்கணும்? இந்த பிள்ளை சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாம் இருக்கிற அங்கிள் எழுதுகிறதா வர முடியல, எழுதுகிறதா ஏதோ ஒன்று தடுக்குது இல்லைங்களா? நேரத்துக்கு போவாதுன்னு ஏதோ ஒரு காரியம் பண்ணி தடை செய்கிறது. நேரத்துக்கு போயிட்டாத அந்த யார் வந்துடுவாரு? இயேசு வந்துடுவார். நேரத்துக்கு போனீங்கன்னா அவரை பார்ப்பார். அதெல்லாம் பண்ண நேரத்துக்கு நீ சொல்லு. பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் வந்தாலே உருவம் மாறிடும். ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ஸ்டைலே மாறிடணும். ஆமை சொல்லுங்க. உங்களுடைய எல்லா விதமான வழிபாடுகளை வந்து மாறி நடமான மெய் மறந்துடணும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இதுதான் தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. ஆராதிப்போம், எழுந்திருப்போம், அதுலையா சொல்லுவோம். நீங்களே அனுபவித்து ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? நீங்களே அனுபவித்து ஆராதிக்கணும். அந்த அனுபவத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் முதல் படி எங்கே ஆரம்பிக்கிறது? டைம் தான். இந்த டைமை வச்சு தான் ட்ரெயின் ஓடும். அப்படின்னு சொல்லுங்க. இந்த டைமுக்கு நான் ட்ரெயினை விட்டுனா ட்ரெயின் போயிடும். நான் போக முடியாது. போற இடத்துக்கு டைமை விட்டனா ட்ரெயின் போயிடும். நான் போய் பார்க்க வேண்டிய இடத்துல என்ன பண்ண முடியும்? பார்க்க டைமுக்கு ட்ரெயின் டைமுக்கு எப்படி நம்ம நிற்கணுமோ அது போல நேரத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க. ஜெயிச்சிடுவீங்க. நேரத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள வந்துட்டா போதும். இந்த வெள்ளக்காலம் மாதிரி நேரம் கரெக்டாக விட பண்ணுவாங்க. அவங்களுடைய உண்மையானது அவங்களுக்கு அநேக குறைவு இருந்தாலும் கூட இருக்க கரெக்டாக இருப்பாங்க. நேரத்தை விட மாட்டாங்க. 5 மாதம் முடிய போது, 6வது மாதம் அடுத்த வருடம் முடிய போது பிளான் பண்ணுங்க. குடும்பமாக தேவனை ஆராதிங்க. நேரத்துக்கு கடந்து வாங்க. அதிசயத்தை கத்த காண பண்ணுவார். நான் நிச்சயமாக உன்னினால் விடுவிப்பேன். காரணம் என்ன? நீ என்னை நம்பினம் அல்லவா? நம்பினீங்களா இல்லைங்களா? அப்போ 7 மணி நம்புங்க. 7 மணி காலம் வருகிறா. இனிமேல் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுடைய கணக்கு. சொல்ல வேண்டியது இன்னைக்கு என்னதுங்க? இந்த 5வது மாதம் 3வது வாரம் வந்து 17 கரெக்டா சொல்லியாச்சு. அடுத்த வாரம் எப்படி பரவாயில்ல. ஜூன் மாசம் தான் பண்ண முடியாது. 7 மணியை தாண்டி வந்தீங்கன்னா அது யார் கணக்கு? என் கணக்குல வராது. உங்களை கணக்கு கேட்கறதான் போறாது. கணக்கு என்ன பண்ணி செய்யணும்? பதில்
குறிப்பிட்ட கர்த்தருடைய உணர்வோடு கூட பேசு, யாரையும் துக்கப்படுத்தல, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதுக்கு அந்த ஒழுங்குக்குள்ள நம்ம முதல்ல நீங்க எல்லாவற்றையும் ஒழுங்கா இருக்கிறீங்க. எதுல ஒழுங்கு இல்லை இருக்குனாலே யாரையும் தனிப்பட்ட முறையில் வேண்டிக் கொள்கிறேன். என்ன செய்கிறேன்? இறக்கங்களை முன்னிட்டு செய்ய அவர் இறக்கமா இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு வேண்டிக் கொள்ள தவிர நான் கடினமான உபதேசம் சொல்ல அந்த அந்த ஒழுங்குக்குள்ள வந்துட்டோம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது அதுக்கப்புறம் பாருங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மாதம் அல்ல, வருஷம் முழுமையாய் வாழ்நாள் முழுமையா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அதனுடைய மகிமையை தனி. அதனால் அந்த அனுபவத்தில் போக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே நான் உன்னை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. குழப்பங்கள், வேதனைகள், பலவீனங்கள், பலவிதமான சூழ்நிலைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ நம்பினபடினா எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிப்பேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நிலையிலும் கூட என் நடுவிலே கடந்து வந்து என்னோடு பேசுவதற்காக, எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த தோலை மாற்ற முடியாத அந்த மனிதனுடைய மனதிலே ஆண்டவரே நீ இருந்தபடினா உடைய தாசனை அந்த இடத்துல ஆண்டவரே அந்த மனிதன் ஆண்டவரே காப்பாற்றுவதை பார்க்கிறோம். அதுபோல எங்கள் வாழ்க்கையில் கூட சித்தமிடத்து பகுத்தறிந்து ஆராதிக்க, புரிந்து ஆராதிக்க, தெரிந்து ஆராதிக்க, விருப்பத்தோடு ஆராதிக்கின்ற அந்த கிருபையும் விடுதலையும் அவர்களுக்கு கொடுப்பீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய எல்லா தேவையை சந்திங்க. குறிப்பாக உங்கள் சபையில் இருக்கின்ற படித்து நெக்ஸ்ட் லெவல் போகின்ற எல்லா பிள்ளைகளுக்காக, மற்றும் நான் வெளியே கடந்து போய் சந்திக்கின்ற எல்லாருடைய காலேஜ் லெவலில் போகலாம், ஸ்கூலில் நெக்ஸ்ட் லெவலில் போகலாம், எல்லா பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக, இந்த பிள்ளைகள் சுகபல மாறியங்களுக்காக, சகல நன்மைகளுக்காக, அடுத்த ஸ்தானத்தில் போகும்போது அதற்கு ஞானங்களிடத்தில் கொடுக்க முற்றிலுமாக எல்லாரும் எப்போ கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. இதோ 5 மாதம் இந்த நாள் வரைக்கும் தாங்கிட்டு வந்தீங்க. இனிமே இருக்கிற நாட்களை தாங்குங்க. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நேசிப்பதற்காக விடுவிக்க வேண்டிய கதை விடுவீங்க. வரைவனுங்களுக்கெல்லாம் விளக்குங்க, மனசோர்வுக்கெல்லாம் விளக்குங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இதுதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.